அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 7.3க்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய சில முக்கியமான ஃபார்முலாஸை இந்த ஷார்ட்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னா 1 + cos 2x / 2. அதே போல் sin ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னா 1 - cos 2x / 2. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா cos 2θ ஃபார்மில் வச்சு தான் ஞாபகம் வச்சுக்க போகிறோம். ஸோ cos 2θ எப்படி வந்ததுன்னு அடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு cos 2θவை cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். cos ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம sin ஸ்கொயர் 1 - sin ஸ்கொயர்னு எழுதலாமா? அதே போல் sin ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக 1 - cos ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். சரிங்களா? இப்போ அந்த வேல்யூஸ்லாம் இங்கே அப்ளை பண்ணோம்னா ஃபஸ்ட்டு cos ஸ்கொயருக்கு பதிலாக 1 - sin ஸ்கொயர்னு அப்ளை பண்ணுறேன். பாருங்கள் 1 - sin ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டான்னு வருது. சரிங்களா? ஸோ இப்போ 2 sin ஸ்கொயர் தீட்டா இருக்கும்போது 1 - 2 sin ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ cos 2θக்கு இது ஒரு ஃபார்முலா, அப்புறம் 1 - 2 sin ஸ்கொயர் தீட்டான்னு இது ஒரு ஃபார்முலா. அடுத்து cos ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே வச்சுக்கிட்டு sin ஸ்கொயருக்கு பதிலாக 1 - cos ஸ்கொயர் தீட்டான்னு அப்ளை பண்ணலாமா? இந்த மைனஸ் உள்ளே வரும்போது 1 மைனஸ் ஆகும், cos ஸ்கொயர் ப்ளஸ் ஆகும். அப்போது 2 cos ஸ்கொயர் தீட்டா -1ன்னு கிடைக்கும். இது தேர்ட் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இந்த 3 ஃபார்முலா வச்சு தான் இந்த cos ஸ்கொயர் எக்ஸையும் sin ஸ்கொயர் எக்ஸையும் ரீரைட் பண்ணுறோம். இப்போ நம்ம பாருங்கள், cos 2θ = 2 cos ஸ்கொயர் தீட்டா -1ன்னு இருக்கா? இந்த -1 இந்த பக்கம் வரும்போது +1 ஆகிடுமா? அப்போ 1 + cos 2θன்னு எழுதிக்கலாமா? அப்புறம் 2 cos ஸ்கொயர் தீட்டா இந்த 2 இந்த பக்கம் வந்ததுன்னா டிவைடில் வந்துடும். அதுதான் இந்த ஃபார்முலா. அதே போல் தான் இங்கேயும். ஸோ இந்த 1 அந்த பக்கம் போகும்போது -2 sin ஸ்கொயர் தீட்டா இந்த பக்கம் வரும்போது +2 sin ஸ்கொயர் தீட்டான்னு வரும். இந்த cos 2θ இந்த பக்கம் வரும்போது -1 - cos 2θன்னு வரும். அதுக்கப்புறம் இந்த 2வால் டிவைட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. cos ஸ்கொயர் எக்ஸ் = 1 + cos 2x, sin ஸ்கொயர் எக்ஸ் = 1 - cos 2x. இப்போ cos 2θ எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு cos a + b, sin a + b இந்த ஃபார்முலாலாம் தெரியணும். ஸோ எல்லாமே 11th படித்தது தான். ஸோ ஒரு மாதிரி ரீகால் பண்ணிக்கலாம்.